கை வைத்தியத்துக்கும் ஒரு அதை படித்தது மட்டும் இல்லை, அது ஒரு ப்ராப்பரான சித்தா ஒரு ப்ராக்டிஸ் பயிற்சி இருக்கு. ஓகேவா? ஸோ வீட்டில் கொடுக்குறவங்க வந்து அவங்களுக்கு நோய் பற்றிய புரிதல் இருக்காது. ஆனால் சித்த மருத்துவர்களுக்கு வந்து இது என்ன நோய், இது என்ன வாதமா, பித்தமா, கபமா, இல்லை தேய்மானமா, இல்லை வேற என்ன பிரச்சனைன்றதை அணுகி அவங்க இது பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் அதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஹவ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், எந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் மருந்தை வந்து கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு அனுபவம் தேவை தானே. இப்போ ஒரு சில மருந்துகளை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வெளியில் இருக்கிறவங்க நான் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து வேற மாதிரி அணுகுவாங்க. நீங்கள் அது எப்படி அந்த மருந்து இதுக்கு தான்ப்பா சரியான மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, இப்போ அதான் வந்து என்ன அப்படின்னாக்கா சித்த மருத்துவன்றது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பாரம்பரியமான ஒரு கடல் மாதிரி தமிழ் மருத்துவம். அதான் வந்து 2000 வருஷமாக இங்கே உள்ள மக்களுக்கு அது கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹியூமன் ட்ரையெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஓகே, தமிழர்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்குது. ஆமாம், ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணல. அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். இந்த இதில் இப்போது ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு சத்தை கிரகிச்சு வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து கொண்டது. ஓகேவா? சில தாவரத்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், சில தாவரத்தில் வந்து கந்தக சத்து அதிகமாக இருக்கும், சில தாவரத்தில் ஜிங்க் நாகத்தோட சத்து அதிகமாக இருக்கும், சில தாவரத்தில் நைட்ரேட்டோட சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தாவரத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்களோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம உடம்புல அந்த சத்து பற்றாக்குறை வரும்போது, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு இரும்பு சத்துன்றது வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உடம்புல இரும்பு சத்து பற்றாக்குறை வருது. அதனால் என்ன ஆகும்? அனிமியா, பாண்டு நோய் அப்படின்றது வந்து நமக்கு உருவாகுது. இப்போ இந்த பாண்டு நோயை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கீரை காய்கறிகளில் இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும்.